Hello everyone, it's I.Tamizhan, the developer, streamer, engineer. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் ஒரு பெரிய பென்ட்ரைவ் வச்சுருந்தாலும், ரொம்ப அதிகமான கெப்பாசிட்டி 32 GB 64 GB ஏன் 128 GB பென்ட்ரைவ் வச்சுருந்தாலும் நம்மளால் 4 GB ஃபைலுக்கு மேலே அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஒரு 128 GB பென்ட்ரைவ் வாங்கி வச்சுருக்கோம், ஆனாலும் இதில் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஒரு பெரிய ஃபைல் சைஸ் நம்மளுக்கு ஒரு பிடிச்ச மூவிஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய ஆடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி, அதை மூவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தட்ஸ் பீயிங் செட். சரி, இப்போ இந்த பென்ட்ரைவ் பார்த்துருக்கீங்களா, என்னோட பென்ட்ரைவ் இது ஒரு 16 GB பென்ட்ரைவ். பட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் 14.4 GB தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தோன்னா இது ஒரு FAT32 அப்படிங்கிற ஒரு பார்ட்டிஷன் டைப்பில் இருக்குது, அதாவது ஒரு ஃபைல் சிஸ்டமில் இருந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபைல் ஒரு டெஸ்ட் ஃபைல் எடுத்து நான் அதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட போகிறேன். ஸோ இந்த டெஸ்ட் ஃபைலோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 4.37 GB இருக்குது. இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் போடும்போது இதில் என்ன எரர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ் டூ லார்ஜ் ஃபார் த டெஸ்டினேஷன் ஃபைல் சிஸ்டம். இந்த டெஸ்டினேஷன் ஃபைல் சிஸ்டமுக்கு இந்த ஃபைல் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டெஸ்டினேஷன் ஃபைல் சைஸ் என்ன அப்படின்னு ஃபைல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா FAT32. இந்த FAT32னால மேக்ஸிமம் எவ்வளோ ஃபைலில் வந்து சேவ் பண்ண முடியும், மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய ஒரு ஃபைலில் வந்து மேக்ஸிமம் அந்த ஃபைல் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு உள்ள கேல்குலேட் பண்ணுறதுக்கு கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணலாம். சரி, இப்போ இந்த கேல்குலேட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் இருந்துட்டு இருக்கும். FAT32 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும், ஜீரோஸும் ஒன்ஸும் தான் தெரியும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பேர் பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பைனரினா 2ன்னு அர்த்தம். ஸோ 2 பவர் இந்த FAT32வில் வந்து 32 பிட், சாரி FAT32 அப்படிங்கிற இருக்கிறனால 32 இருக்குல்ல. ஸோ 32. ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் பைட்ஸை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த FAT32 ஃபைல் சிஸ்டம்னால ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபைலோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2^32 - 1, ஏன்னா 0லேருந்து தொடங்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை டிவைட் பண்ண போகிறோம். டிவைடட் பை 1024. எதுக்காக 1024 பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இத்தனை நம்பர் ஆஃப் பைட்ஸ் இருக்குது. இந்த பைட்ஸை கிலோ பைட்ஸ் ஆக்கணும்னா 1024 வச்சு டிவைட் பண்ணணும். நார்மலாக வந்து 1000 தானே, எதுக்கு 1024 அப்படின்னு சொல்லிங்கன்னா, அது வந்து 2 பவர் மேபி வந்து அதாவது டெசிமலை பொறுத்த வரைக்கும் நம்ம 1000 வந்து கிலோன்னு சொல்லுவோம். பட் பைனரியை பொறுத்த வரைக்கும் 1024 கிலோன்னு வரும். இதை பற்றி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போதைக்கு 1024 வச்சு டிவைட் பண்ணி இன்னொரு 1024 வச்சு டிவைட் பண்ணால் எத்தனை MB அப்படிங்கிறது காட்டிடும். ஸோ 4096 MB. அதாவது இதையும் திருப்பி 1024 டிவைட் பண்ணனா 4 GB - 1, அதாவது 4 GB மைனஸ் ஒரு பைட். இந்த ஒரு ஃபைலோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 4 GB - 1 பைட் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த FAT32ஆல் நான் சொன்ன மாதிரி ஃபைலை வந்து என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சேவ் பண்ண முடியாது. 4 GB ஃபைல் ஆர் மேபி வந்து 3 சொன்னால அந்த 4 GB - 1 பைட்டுக்கு மேலே அது இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக சொல்ல போனால் 4 GBயோ 4 GBக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா FAT32ஆல் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்பலாம் காம்ப்ளெக்ஸாக ஒன்றுமே பண்ணால் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் கொடுங்க. ஃபார்மட் கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே ஃபைல் சிஸ்டம் என்ன ஃபைல் சிஸ்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதை வந்து நீங்கள் NTFS அப்படிங்கிற பார்ட்டிஷனில் சேவ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் அந்த பென்ட்ரைவை நீங்கள் ஃபார்மட் பண்ணால் போதும். ஃபார்மட் பண்ண கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஸ்பீடாக ஃபார்மட் ஆயிரும். ஸோ நீங்கள் குவிக் ஃபார்மேட்டே கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து குவிக் ஃபார்மேட் எடுத்து விடணும்னு அவசியம் இல்லை. பட் குவிக் ஃபார்மேட் கொடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ இது FAT32 இருந்து மாறி இப்போ NTFS அப்படிங்கிற ஒரு பார்ட்டிஷன் ஃபைல் சிஸ்டத்துக்கு மாறிடுச்சு. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளால் அந்த ஃபைல் எடுத்து அந்த ஃபைல் எடுத்து இதில் போட முடியும். ஸோ ஜஸ்ட் 1 செகண்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைல் டெஸ்ட் ஃபைல் எங்கே இருக்குது? டெஸ்ட். ஓகே, ஃபைன். சரி, இந்த இருக்குது. இப்போது இந்த ஃபைல் இங்கே இருக்குது. இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த ஃபைல் எடுத்து போட போகிறோம். ஸோ 3, 2, 1. ஓகே, சரி, இப்போ இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடும்போது இந்த ஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கேருந்து காப்பியாக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, NTFS ஃபைல் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூட கனெக்ட் பண்ணலாம். உங்களோட ஆண்ட்ராய்ட் வந்து மார்ஷ்மெல்லோ ஆர் கிரேட்டர், அதாவது லாலிபாப் வரைக்கும் சப்போர்ட் பண்ணாது. பட் லாலிபாப்புக்கு மேலே மார்ஷ்மெல்லோவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் பென்ட்ரைவ் வந்து NTFS இருந்துச்சுனாலும் அதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ரொம்பவே பழைய காலத்துக்கு உள்ள டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த PS3 இந்த மாதிரி ஏதாவது டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா NTFS வந்து டிடெக்ட் பண்ணாது FAT32 தான் இருக்கணும். நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா டிவியில் NTFS அந்த பார்ட்டிஷனில் சப்போர்ட் பண்ணதான்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவிஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். வேறு செட் ஆஃப் பாக்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த செட் ஆஃப் பாக்ஸை பொறுத்து அது NTFS சப்போர்ட் பண்ண தான் இது பண்ணி இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கோங்க, NTFS வந்து மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 4 GBக்கு மேலே சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களால் 4 GBக்கு மேலே இருந்தாலும் அதெல்லாம் சேவ் பண்ண முடியும். பட் FAT32 இருந்துச்சுன்னா உங்களால்
ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் டைம் நீங்கள் புதுசாக ஒரு பென்ட்ரைவ் வாங்குறீங்கன்னா, நானாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக பென்ட்ரைவ் வாங்கின உடனே அது NTFSக்கு மாற்றிடுவேன். இது என்னோட ஒரு பேசிக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட். ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து 4 GB மேலே இருக்கும். ஏன்னா தெரியும்ல, வீடியோ எடிட் பண்ணும்போதும் சரி, மற்ற மாதிரி நிறைய பெரிய பெரிய ஃபைல்ஸ் வச்சு டீல் பண்ணும்போது கண்டிப்பாக அது 4 GB மேலே இருக்கும். ஏன்னா இப்போலாம் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ தட்ஸ் த ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஒன். சரி, இன்னைக்கு வீடியோ இவ்வளவு தான். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ இருந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from I.Tamizhan. Bye. Have fun and take care. Bye.